5000 ரூபாய்க்கு ஒரு கேவலமான ஹெட்ஃபோன் வேணுமா? இந்தாங்க. என்னடா இது 5000 ரூபாய்க்கு இந்த ஹெட்ஃபோன் வாங்கலாமான்னு சொல்லுவான்னு பார்த்தா கேவலமாக இருக்குதுங்களா? உண்மையாகவே நார்மல் டைமில் இந்த ஹெட்ஃபோனோட விலை 5000 ரூபா. இது என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா? ஸ்கல்கேண்டியோட டைம் ஈஓ அப்படிங்கிற இந்த மாடலுங்க. நார்மல் டைமில் 5000 ரூபா விற்றுட்டு இருக்கிற இந்த ஹெட்ஃபோன் இந்த அமேசான் செல்லில் 3699 ரூபா, அதாவது 3700 ரூபா. இந்த விலைக்கு விற்கக்கூடிய இந்த ஹெட்ஃபோனு இந்த கொடுக்குற காசுக்கு எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு தான் நம்ம இந்த ஹெட்ஃபோனை வாங்கினோம். என்னோடய பர்சனல் யூஸ்க்காக வாங்கினேன். முன்னொரு காலத்தில் ஸ்கல்கேண்டி யூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வாங்குவோமேன்னு இதை வாங்கினேன். வாங்கி இந்த ஹெட்ஃபோனை செக் பண்ணது தான் மீதி. அடாடாடாப்பா, இதை மாதிரியான ஒரு ஹெட்ஃபோனை இந்த ரீசன்ட் டைம்ஸில் நான் கேட்கவே இல்லைங்க. சவுண்ட் அவுட்புட்டை கேவலத்தின் கேவலம், படு கேவலம். அப்படியே இதை கொண்டு போய் குப்பை தொட்டியில் போட்டுடலாம். இந்த ஸ்கல்கேண்டி பிராண்டு ஏன் இவ்வளவு படு திராவையாக ஒரு எதுக்குமே பிரோஜனப்படாத ஒரு ஹெட்ஃபோனை எதுக்கு இந்த விலைக்கு தயாரிச்சிருக்கிறான்னு எனக்கு புரியல. அதாவது கன்சியூமர்ஸ் பைத்தியம்னு நினைக்கிறானுங்களா இவனுங்கன்னு தெரியல. 1500 பட்ஜெட்டில் இருந்த ஒன் ப்ளஸுடைய நாட் 2R, அடுத்து இப்போ ஓப்போட என்கோ மாடல் இருக்குது, இது எல்லாமே அந்த காசுக்கு ஒரு வேல்யூ ஃபார் மணி ஹெட்ஃபோனாக இருந்தது. சரி, ஒரு கொஞ்சம் கொஞ்சம் குவாலிட்டியான சவுண்ட் கேட்கலாமே, நம்ம கொஞ்சமாக கொஞ்சம் ஆடியோஸ்லாம் நிறைய நம்ம கேட்போமே அப்படிங்கிற அந்த துணியில் வாங்கலாமேன்னு தான் இந்த ஹெட்ஃபோன் வாங்கினேன். மாடலெல்லாம் பார்த்தேங்க, ஐயோ சில்லறையை செதற விட்டுட்ட மாடலை பார்த்து நான் அப்படியே ஏன் இருங்களேன் ஓப்பன் பண்ணியே காமிச்சிட்றேன். பார்த்தீங்களா இல்லை பாருங்கள், அப்படியே பாக்ஸோட இந்த அட்டையிலேயே முன்னாடி அவனோட பட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அப்படியே நீங்கள் போகிற திசை எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே உங்களுடைய பேண்ட் பாக்கெட்லேயே முன்னாடி நீங்கள் கீச்சைன் மாதிரி மாட்டிக்கலாம். அப்படியே ஒரு இன்னோவேட்டிவான ஒரு டிசைன். அப்படியே எப்படி ஓப்பன் பண்ணோம்னா ஓப்பன் ஆகிடும். அது உள்ளே 2 அழகாக அப்படியே சின்ன சைஸில் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஹெட்ஃபோனு. ஆனால் சவுண்டு குப்பை. இது சும்மா இந்த டிசைன்லாம் கொடுத்து விஷயம் இல்லை ராஜா. இதனால் என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? நான் எடுத்து பேக்கெட்டில் போட்டுக்கினா என்ன, இதில் பக்கத்தில் எடுத்து மாட்டிக்கினா என்ன, அவுட்புட் என்ன? இவ்வளோ விலை கொடுத்து வாங்குகிறோம். அதாவது 5000 ஒரு ஹெட்ஃபோனுக்குங்கிறது ஒரு காஸ்ட் அதிகம்தான். அதையும் மீறி நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா, இப்போது 10Kல வாங்குகிறோம், 12Kல இருக்குது, ஒரு சென்னேசர் வாங்குகிறோம் அல்லது ஒரு போஸில் வாங்குகிறோன்னா அதுக்கு அவங்க நியாயம் பண்ணுவோம், அந்த குவாலிட்டி கிடைக்கும். சரி, அதுவும் இல்லை, ஒரு அதிகமான பட்ஜெட்டும் இல்லை, ரொம்ப லோயரான ஒரு பட்ஜெட்டும் இல்லை, ஒரு மிட் செக்மெண்ட்டில் வாங்குகிறோன்னு நம்ம போகிறோம். அது எதை கொஞ்ச நாள் நியாயம் பண்ணியிருக்கானுங்களா? இதில் வேற டப்பாவில் போட்டுக்கிறானுங்க. கஸ்டமைஸ்டு வித் ஸ்கல்கேண்டி ஆப். ஸ்கல்கேண்டி ஆப் போட்டோம்னா அதில் உள்ளே நீங்கள் மியூசிக் கேட்குறீங்களா, பாட்காஸ்ட் கேட்குறீங்களா, பாஸ் பூஸ்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு அப்படியே பாஸ் பூஸ்ட் வச்சோன்னு அப்படியே காதெல்லாம் அப்படியே இருட்டிடும், அப்படியே வலி எடுத்துக்கும்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் ஒரு வலியும் எடுக்காது. அப்படியே சும்மா என்ன பண்ணுன்னா, ஒரு ரோட்டில் போகிற வரவங்க எல்லாம் அப்படி சும்மா பக்கத்து 2 தெரு தள்ளி ஒரு வண்டி போச்சுன்னா அந்த சவுண்டு கூட கேட்கும். அந்த அளவுக்கு ரொம்ப கேவலமான ஒரு பேஸு. அதே போல் வாட்டர் ரெசிஸ்டண்ட்லாம் கொடுத்துருக்குறான். அப்புறம் 36 மணி நேரம் இதில் பேட்ரி லைஃப் கொடுத்துருக்குறது. அடுத்து அந்த பட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சவுண்டில் எப்படி இருக்குது, அடுத்து நிறைய கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா பிரயோஜனம். சவுண்டு ரொம்ப கொடுமையாக இருக்குது. இது அந்த சவுண்டு குவாலிட்டி கொடுத்தா தானே நீங்கள் மற்றது கொடுத்தது எல்லாத்தையும் ஒரு நியாயம் இருக்கும். இந்த பட்ஜெட்டில் இன்னும் எவ்வளோ ஹெட்ஃபோன்ஸ் இருக்குது. போட்டோடைய நல்ல ஹெட்ஃபோன்ஸ் இருக்குது, இல்லை ஒன் ப்ளஸ் இருக்குது, ரியல்மியோட பட்ஸ் இருக்குது. அதுவே பரவாயில்லையே போல இருக்குது, நல்லா இருக்குதுன்னு யோசிக்க வைக்கிறானுங்க இவனுங்க. ஆகவே நண்பர்களே, ஒரு பெரிய ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, தயவு செய்து உங்கள் காசை கரியாக்கிக்காதீங்க. இதில் என்ன ஒரு கொடுமை என்னென்னா, அமேசானில் இதில் ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன் கொடுக்குறான். ரீப்ளேஸ்மெண்ட்லேயும் நமக்கு இந்த ரீசன்லாம் போடுறோம் அப்படின்னாலும் அவனுக்கு நமக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்துக்க மாட்டிருக்கான். பட் வேறு ஒரு கிறுக்குத்தனம் பண்ணி தான் இந்த ஹெட்ஃபோனை நான் ரிட்டன் போட்டிருக்கிறேன், ரீஃபண்ட் இனிஷியேட் பண்ணியிருக்கிறேன். அதனால் தயவு செய்து இந்த ஹெட்ஃபோனை வாங்கி நீங்களே ஏமாறாதீங்க. இது வேல்யூ ஃபார் மணிக்கான ஹெட்ஃபோனும் இல்லை, அந்த காசுக்கு ஒர்த்தான ஹெட்ஃபோனும் இல்லை. தயவுசெய்து வேறு ஒரு பிராண்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பெட்டர் நல்ல ஆஃப்லைன் ஷாப் இருந்தால் ஆஃப்லைன் மார்க்கெட்டில் ஹெட்ஃபோன்ஸ் பார்த்து வாங்கிக்கோங்க, அதுதான் உங்களுக்கு பெட்டர். ஆன்லைனில் இந்த ஸ்கல்கேண்டி இல்லை அதர் பிராண்டு கூட போகாதீங்க. அது நமக்கு வெறுப்பாயிடுது. ரிட்டன் ஆப்ஷன் இருக்குன்னா பிரச்சனை இல்லை, ரிட்டன் இல்லைன்னா நமக்கு அதை ரிட்டன் போடுறதுக்குள்ளே நமக்கு உசுறு போயிடுது. அதனால் பெட்டர் நீங்கள் ஆஃப்லைன் மார்க்கெட்டில் அந்த ஹெட்ஃபோன்ஸை 100-200 அதிகமாக இருந்தாலும் செக் பண்ணி வாங்கிக்கோங்க, அதுதான் உங்களுக்கு பெட்டர். ஸோ இதுதாங்க இந்த வீடியோ. தேங்க்யூ.